ஆஹா, ஆஹா, திரும்பவும் சாண்ட்ராவா? டேய், என்னடா பண்ண போறீங்க? எதுக்குடா இப்படி பண்றீங்க? திரும்பவும் காலையில முதல் ப்ரோமோ சாண்ட்ரா வச்சே போட்டிருக்கீங்களா? கொஞ்சமா மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? ஏன்னா அந்த சாண்ட்ராவும் அமித்தும் ஊர்கிழவின்றதா உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அவங்கள தாண்டி வேற கண்டென்ட் எதுவுமே இல்லையாடா? நேத்து எவ்வளவு சண்டை நடந்துச்சு வீட்டுக்குள்ள? நேத்து எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க? டாஸ்க்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்தது? அதெல்லாம் ப்ரோமோவா போடாம இந்த கிளவி புலம்புறத உட்காந்து ப்ரோமோவா போடுறாங்களே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல 4 ரவுண்டு மேக்கப் வேற, காலங்காத்தாலே 4 ரவுண்டு மேக்கப் அப்படின்னாங்கன்னா ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு இருக்கு. நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் நானா தான் இருப்பேன். ஒரு வேலையும் பண்றது இல்ல, போய்கிட்டு வெளியே உட்காந்துட்டு சிம்பத்தி கார்டு போட்டுக்கிட்டு இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்களா தான் இருப்பேன்ற உலகத்துக்கு சின்ன குழந்தைக்கு கூட தான் தெரியும். இது நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமாக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும்னா, எப்படி நேற்று நைட் அவாய்ட் பண்ணிட்டு நேற்று வந்து குதூகலமா இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்க விட்டுறணும் சாண்ட்ராவை. நேற்று நைட்டு வீடே குதூகலமா இருந்துச்சு மக்களே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மணி நேரம் இவங்க பாடல் மேல் பாடல், பாடல் மேல் பாடல் பாடி அமர்க்கலப்படுத்திட்டாங்க. ரீசன் என்ன? வீட்டுக்குள்ள சாண்ட்ராவால பேச முடியல இவங்களால. எனக்கு எனக்கு என்ன 1.5 வாரமா ஏன் இப்படி பண்றீங்க? 1.5 வாரமா அப்படின்றோம். காலையில் எழுந்திருச்சு அதுக்கு பயந்துக்கிட்டே இவங்க என்ன பண்றாங்க, நேற்று பெட்டை தூக்கி போட்டு வெளியே படுக்கிறாங்க. வெளியே ஜாலி பண்றன்ற பேர்ல வந்து ஒரு கேங் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க மக்களே. எஃப்சேக்கும் கானா வினோத்துக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் ஓடிடுச்சு. செமையா பாடினாங்க, சூப்பரா வைப் பண்ணாங்க, ஏகப்பட்ட பாடல்கள் பாடினாங்க. அதில் அவங்களோட இண்டிவிஜுவல் அமித்தும் நம்மளுடைய கானா வினோத் இவங்க 2 பேரும் பாடக்கூடிய பாடல், அவங்க 2 பேரும் கம்போஸ் பண்ணியிருக்க பாடல் சூப்பராக இருந்தது. ஃபைனலாக தாறு மாறு பண்ணிட்டாங்க ஒரு பாடலை. எப்படா எழுதுனீங்க இதுக்கு லிரிக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு திறமைகளை வச்சுக்கிட்டு, இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு, இவ்வளவு நாள் இவங்க இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து இவங்க எல்லாம் வெளியே கூப்பிட்டு வச்சு நடுவில் நிற்க வச்சுட்டா அப்படியே வரிசையாக நிற்க வச்சு செருப்பாலேயே அடிக்கணும். அந்த மாதிரி இருக்கு. நமக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை நேற்று நைட்டு பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பயன்படுத்தி இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? 18 டிசம்பர் ஆச்சு. மிஞ்சி போனால் இன்னொரு 4 வாரம் தான் இருக்கு. 4 வாரம் கூட இல்லை, 3 வாரம் தான் இருக்கு. முடிச்சிட்டாங்க. வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட என்டையர் டேலண்ட், என்டையர் சான்ஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? சரி, நைட் அக்கா வீட்டுக்கு போறேன்னு அழுகுதே, என்ன மேட்ரு? பிக் பாஸ் அதனால இந்த வீட்டுக்குள்ள இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு போகணும். நைட்டு நாய் குலைச்சிச்சு. ஏன் குலைச்சிச்சுன்றது நமக்கு தெரியல. இவங்க எல்லாம் வெளியே படுத்துருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு நாய் குலைச்சிச்சு. பார்த்தா சூப்பர் டீலக்ஸ் ரூம் பாத்ரூம்குள்ள இருந்து கமருதீன் வந்தாரு. திவ்யா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கமருதீன் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்தாரு, அப்படியே படுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பாரு வந்தாங்க, கையில் துணியோட வந்தாங்க. துணியெல்லாம் வந்து காய போட்டு இவங்க ஏன் நாய் குலைச்சுன்னு கேட்குறாங்க. எதை பற்றியும் பேசாமல் உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் வந்து நைட் 2 மணி போல் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்க விரும்பலைன்னு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும்? எதுக்காக நாய் குலைச்சிருக்கும்? நாய் எதுக்கெல்லாம் குலைக்கும்? தெரியலையே, புரியலையே. மக்களே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. மொத்தத்தில் இந்த வாரம் ஃபுல்லா சாண்ட்ரா